ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்கள் யூடியூப் சேனலுக்கு எப்படி வந்து இந்த கூகுள் ஆட்சன்ஸோட பின் வெரிஃபிகேஷனை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட் இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ சீக்கிரமாக வாங்க நம்ம கூகுள் ஆட்சன்ஸோட பின் வெரிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் உங்க சேனல் வந்து மானிட்டேஷன் ஆன சேனலாக தான் இருக்கும். ஆகிறதுக்கு முன்னாடி இது வராது. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உங்க சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட யூடியூபோட ரெவன்யூ பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாலர் அமௌண்ட் வந்து ஏறிக்கிட்டே வரும். ஸோ அது வந்து ஒரு $10 ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா ரீச் பண்ண அன்னைக்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். இந்த மெயிலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து உங்களோட அட்ரஸை நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணோம். அதுக்காக நான் வந்து ஒரு போஸ்ட் அனுப்புகிறேன். அந்த போஸ்ட்ல ஒரு 4 பின்கோட் இருக்கும். அதை வந்து நீங்க வந்து இதுல என்ட்ரு பண்ணணும்னு சொல்லியிருப்பான். இதுக்கு வந்து அந்த மெயில் வந்த அன்னைக்கு தான் வந்து என்ன அர்த்தம்னா, உங்க வீட்டு அட்ரஸுக்கு வந்து அந்த போஸ்ட் வந்து அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லிங்க் பண்ணும்போது உங்களோட அட்ரஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் அது கொடுத்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்க கரெக்டா கொடுத்துருந்தீங்கன்னா இது வந்து கரெக்டா வரும். ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, இந்த மெயில் வந்து ஒரு 4 to 5 நாள்ல வந்து என்ன ஆகுனா 4 to 5 to 6 டேஸ்க்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட் வரும். ஆக்சுவலா இந்த போஸ்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வரும் ஆக்சுவலாக உங்களுக்கு. இந்த போஸ்ட்ல கூகுள் ஆட்சன்ஸ் இருக்கும். இதுல வந்து உங்களோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஒரு கட் சிம்பிள் மாதிரி இருக்கும். இதை கட் பண்ணீங்க அப்படின்னா உள்ள வந்து ஒரு 4 டிஜிட் பின் நம்பர் இருக்கும். இந்த பின் நம்பர் தான் உங்களுக்கு ஒரு மெயில் வந்துருந்தது இல்லையா, நான் சொன்னேன்ல ஒரு மெயில் வரும் அப்படின்னு சொல்லல. அந்த மெயில கடைசியில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஸோ இது வந்து தயவு செஞ்சு மொபைல்ல பண்ணாதீங்க. அப்படி மொபைல் நீங்க பண்ண ஆப்ஷனே இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க கம்ப்யூட்டர் சென்டர் யாராவது ஒருத்தவங்க லேப்டாப் வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் இதை பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மொபைல்ல பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க். நீங்க வந்து ஒரு சிஸ்டம்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சிஸ்டம்ல பண்ணீங்கன்னா. ஏன்னா அந்த மெயில் இருக்கும். அந்த மெயிலை கிளிக் பண்ணி உங்க ஆட்சன்ஸ் போய் டேரக்டா அந்த 4 பின் என்டர் பண்ணாலே போதும். அண்ட் சிஸ்டம்ல நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். ஸோ சிஸ்டம்ல பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ சீக்கிரமா நம்ம சிஸ்டம் முன்னாடி போயிடலாம். நான் வந்து என்ன பண்ணுங்கிறத சொல்றேன். எப்படி நம்ம வந்து என்டர் பண்ணுங்க சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட கூகுள் ஆட்சென்ஸ்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்குன்னு, இந்த ஒர்க்கு அந்த மெயில் வந்திருக்கும். ஸோ இது வந்தது ஒரு 6 நாள் 5 நாள் சொல்லியிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் அட்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருமா. இதில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கா. இதை கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் இருக்கிறத. ஸோ இதில் வந்து பேமெண்ட்டில் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட வெரிஃபிகேஷன் பின்னை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த பின் வந்து உங்களோட போஸ்ட்டில் வந்திருக்கும். அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு இது கொடுத்தாங்கன்னு சொன்னால போஸ்ட், அதில் வந்து இது வந்திருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் பின் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது நான் ஏன் வந்து இதை வந்து நான் வந்து லேப்டாப்பில் பண்ண சொன்னேன், இல்லை ஒரு சிஸ்டமில் பண்ண சொன்னேன் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஈஸியாக இந்த சைட் ஆப்ஷனில் வந்துடும். நீங்கள் மொபைலில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் போய் கீழே இதெல்லாம் பார்த்து பண்ணணும். ஸோ அதுக்காக பெட்டர் லேப்டாப்பில் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்.